ஹலோ கைஸ், எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம சீக்ரெட் ஸ்டோரி ஆஃப் ரோஸ்லின் அப்படின்ற ஒரு ரொம்ப பயங்கரமான மலையாள படத்துடைய ஸ்டோரி ரிவ்யூ தாங்க பார்க்க போறோம். ஒரு வீடு, அந்த வீட்டுக்குள்ள 17 வயசுல ஒரு பொண்ணை வளர்க்குற அப்பா அம்மா. ரொம்ப பெரிய வீடு அப்படின்றதுனால ஒரு 20 நாளுக்கு மட்டும் அவங்க வீட்டுல அவங்க சொந்தக்கார பையன் ஒருத்தனை தங்க வைக்கிறதுக்காக தான் பொண்ணோட சம்மதத்தோட அங்க தங்க வைக்கிறாங்க. தான் பொண்ணை ஒரு அண்ணன் மாதிரி தான் அந்த பையனோட பழக சொல்றாங்க. ஆனா அவன் வந்ததுக்கு அப்புறம் அந்த வீட்டுல எதிர்பார்க்காத வண்ணம் பல சம்பவங்கள் நடக்குது. அதெல்லாம் நெஞ்ச பதற வைக்குங்க. அது எல்லாத்தையும் தான் இந்த கதையில வேற லெவல் ட்விஸ்டோட சொல்லிருப்பாங்க. இப்ப இந்த படம் OTTல தமிழ் டப்பிங்கோடயே அவைலபிளா இருக்கு. இது ஒரு மஸ்ட் வாட்ச் சீரீஸ்னே சொல்லலாம். இப்ப இந்த கதையில என்ன இருக்கு அப்படின்றத ஷார்ட்டா பாத்துடலாம். பை தி வே, நான் கவின். நீங்க பாக்குறது நம்மளோட பிலிம் பை. ரோஸ் வேலி அப்படின்ற மாதிரி ஒரு மலை உச்சியில இருக்கிற ஒரு பெரிய பங்களாவா காமிக்கிறாங்க. அங்கதான் நம்ம ஹீரோயின் அவங்களோட பொண்ணு அவங்களோட கை குழந்தையோட சந்தோஷமா வாழ்வாங்க. அப்படிப்பட்ட வேலிக்கு ராத்திரி ஒரு 12 மணிக்கு முகமுடியெல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு கருப்பு உடையில ஒரு மர்ம நபர் வர மாதிரி காட்ட கட் பண்ணா இப்ப அந்த வீட்டுக்குள்ள காமிக்கிறாங்க. அங்க ரோஸ் அப்படின்ற ஒரு பொண்ணு தூங்கிக்கிட்டு இருக்காங்க. அவங்களும் தண்ணி குடிக்கலாம்னு சொல்லி அப்படியே அவங்க பெட்ல இருந்து எழுந்துகிட்டா அங்க ஒரு நிழல் மாதிரி தெரியுதுங்க. என்ன இது அப்படின்னு சொல்லி பக்கத்துல வந்து எதனா தலகாணியை இப்படி அடிக்க வச்சதுனால இப்படி தெரியுதுன்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி பாக்குறாங்க. ஆனாலும் அந்த நிழல் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு. அப்பதான் அந்த நிழல் அசைகிற மாதிரி அவங்களுக்கு தோணுது. இப்ப கொஞ்ச நேரத்திலேயே பக்கத்துல இருக்கிற ஒரு கபோர்டுக்கு வந்தா அந்த நிழல் அவங்க பின்னாடி வந்து நின்னு ஒரு கத்தியை எடுத்து இந்த ரோஸ் பொண்ண ஒட்டுத்தல்லான்னு பக்கத்துல வர அதுக்குள்ள நம்ம ரோஸ் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு தான் அப்பா அம்மா தூங்கிட்டு இருக்கிற அந்த ரூமுக்குள்ளேயும் வராங்க. அங்க தான் அப்பாவையும் அம்மாவையும் எழுப்பி அங்க ஒரு மர்ம நபர் என்ன தேடி வந்திருக்கான், யாருன்னு தெரியல, என்ன போட்டுத்தள்ள துரத்துறான்ற மாதிரியும் சொல்ல உடனே ரோஸோடைய அப்பாவும் ஓடி போய் அங்க பாக்கலான்னு போறாரு. அங்க ஒரு அலறல் சவுண்ட் கேக்குது. இப்ப ரோஸோடைய அம்மாவும் போறாங்க, அவங்களும் அலறாங்க. இப்போ நம்ம ரோஸுக்கு பின்னாடி மறுபடியும் அந்த முகமூடி போட்ட நபர் வந்து நிக்கிற மாதிரியும் அங்க இருந்து கட் பண்ணா உண்மையாலேயே நம்ம ரோஸுக்கு எதுக்கு இப்படி நடக்குது, சில மாசங்களுக்கு முன்னாடி இந்த கதை என்னாச்சு அப்படின்ற எல்லாத்தையும் தான் அங்க சொல்லுவாங்க. ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி இந்த கதையை காமிக்க நம்ம ரோஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க தான் அப்பா அம்மாவோட கார்ல போயிட்டு இருப்பாங்க. நம்ம ரோஸ் ஆசையா ஒரு பூனைக்குட்டியை வளர்ப்பாங்க. அந்த பூனைக்குட்டி தான் அவங்களுக்கு ஃபேவரட்டான பெட்டுங்க. ரோஸோட அம்மா பேரு ஷோபா, அப்பா பேரு ஜான். அவங்க தான் நம்ம படத்துடைய ஹீரோயின்கள். அவங்களுக்கு இந்த வயசுலயே இப்போ ஒரு குழந்தை பிறந்திருக்கோங்க. அந்த குழந்தை பிறந்ததுல இருந்து அவங்களுடைய பொண்ணான நம்ம ரோஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு அப்பா அம்மா மேல ஒரு சின்ன வேறுபாடுகள் இருக்கும். அதனால சரியா பேசாம தான் இருப்பாங்க. இப்ப கூட ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்க, நான் பொண்ணு எப்ப பார்த்தாலும் தனியா இருக்காளே, சரியா பேச மாட்டாளேன்னு சொல்லி அங்க நம்ம ஹீரோயின் அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டு கிட்டையும் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் ஷோபாக்கும் அவங்க கணவர் ஜானுக்கும் முதல்ல ஒரு பையன் பிறந்திருப்பாங்க. அவனுடைய பேர் ஆலன். அந்த பையன் ஒரு மர்மமான முறையில சில வருஷங்களுக்கு முன்னாடி போய் சேர்ந்திருப்பான். அவன் போய் சேர்ந்ததுல இருந்து எங்க பொண்ணு ரோஸ் இப்படி தனிமையில தான் இருக்கா, இன்னும் அவளால ஆலன் போய் சேர்ந்ததை அக்செப்ட் பண்ண முடியல போல இருக்குன்ற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு வேலையில தான் இவங்க வந்து அந்த ஃபங்க்ஷனும் நடக்க, அப்படி ஃபங்க்ஷன் முடிஞ்ச கையோட இவங்க வீடு திரும்புறாங்க. அங்க ஒரு மிகப்பெரிய தோட்டம் இருக்கோங்க. அதாவது நம்ம ஷோபாவும் இந்த ஜானும் பயங்கரமான பணக்காரங்க. அவங்களுக்குன்னு ஃபார்ம் இருக்கும், எல்லாத்தையும் அவங்க தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. இங்க ரோஸுமே தான் அறையில இருந்து தான் அறைக்கு எதிர்க்கவே இருக்கிற தான் பிரதர் ஆலனுடைய அறைக்கு வராங்க. இன்னும் ஆலனை மறக்க முடியாம அவரு வாசிச்ச வயலின்ல இருந்து எல்லாத்தையும் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தாண்டி நம்ம ரோஸுக்கு கொஞ்ச நாளாவே ஒரு நோயும் இருக்கோங்க. அதாவது ராத்திரியில அவங்கள யாரையோ துரத்துற மாதிரி ஒரு கனவு வரும். அது இல்லாம அவங்க வீட்டை சுத்தி அப்பப்போ ஏதோ ஒரு மர்ம நபர் நடந்து வர மாதிரியும் இவங்களை போட்டுத்தள்ள வர மாதிரியும் அவங்க நினைச்சு பார்ப்பாங்க. அதையே கனவா கண்டு பயந்துகிட்டே இருப்பாங்க. இப்படி தனக்கு வர கனவுகளை பத்தி தான் அப்பா கிட்டையும் அம்மா கிட்டையும் சொல்ல, உன் பிரதர் ஆலன் போய் சேர்ந்ததுல இருந்து உனக்கு எப்படிதான் நிறைய டிஸ்டர்ப் வருது, நீ அதை நினைச்சு எல்லாம் கவலைப்பட்டுட்டு இருக்காத, உன்னோட ஃப்ரெண்டு அதித்தி இருக்கால, அவளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணு, எல்லாம் சரியாயிடும்னு சொல்ல, அங்கதான் நம்ம ரோஸுக்கு அதித்தி அப்படின்ற ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. தனக்கு இருக்கிற பிரச்சனையை பத்திலாம் அதித்தி கிட்ட ஷேர் பண்ணி தான் நம்ம ரோஸ் கொஞ்சம் கூல் ஆயிருப்பாங்க. அந்த ராத்திரி ரோஸுக்கு இன்னொரு கனவு வருதுங்க. தன்னுடைய பிரதர் ஆலன் தண்ணியில மூழ்கி போய் சேர்ந்த மாதிரி அவங்க நினைச்சு பார்க்க கட் பண்ணா அடுத்த நாள் காலையில தான் அம்மாவோட ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காகவும் நம்ம ரோஸ் ஹாஸ்பிட்டல் வந்திருக்காங்க. அப்படி அந்த ஹாஸ்பிட்டல்ல ஒரு மர்ம நபர் நம்ம ரோஸ குறுகுறுன்னு பாக்குற மாதிரி அவங்க கவனிக்க, அந்த நபருடைய கண்கள் சும்மா லென்ஸ் போட்ட மாதிரி வேற லெவலா இருக்குங்க. அதை பார்த்தும் அவங்க பயப்படுறாங்க. அந்த கண்களை பார்க்கும் போதுதான் நம்ம கனவுல வர அந்த முகமூடி போட்டவன் இப்ப இந்த ஹாஸ்பிட்டல்ல பார்த்தவ மாதிரியே இருக்கானே, இன்னைக்கு காட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி ஒரு கனவு கண்டோம், அந்த கனவுல கூட அவன் தானே வந்தான் அப்படின்னு இது வரைக்கும் அவங்க கனவுல வந்த எல்லா நபரையும் இந்த ஹாஸ்பிட்டல்ல பார்த்த நபர் தான் அப்படின்ற மாதிரியும் ரோஸ் நினைக்கிறாங்க. ஜான் இருக்காருல ரோஸோடைய அப்பா, அவருமே தோட்டத்துல புதுசா ஒரு மாடு வாங்கியிருக்காரு போல. இப்ப ராத்திரி
எப்பவுமே பிரேயர் பண்ணிட்டு தான் இவங்க சாப்பிட ஆரம்பிப்பாங்க. இப்போ ரோஸுக்கு இருக்கிற பிரச்சனைகள்லாம் அவங்க ஃப்ரெண்டு அதித்தியும் பார்க்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு அங்கிள் இருக்காரு, ஒரு நல்லாவே கவுன்சிலிங் கொடுப்பாரு, உன்னோட பிரச்சனையெல்லாம் அவர்கிட்ட சொல்லு, உனக்கு அடிக்கடி வர இந்த கனவு, அந்த மர்ம நபர், அதை பத்திலாம் சொன்னா அவர் சால்வ் பண்ணி வைப்பாருன்ற மாதிரியும் அங்க கூட்டிட்டு போக, இங்க ரோஸுடைய அம்மா ஷோபாவுமே ஒரு சர்ச்சுக்கு வராங்க. சர்ச்சுக்கு வந்ததும் அவங்கள மேரின்னு ஒரு பொண்ணு தெரியாம இடிச்சிட, இப்ப உள்ள ஃபாதர் கிட்டயும் வந்து யார் அந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி கேட்க, அவ பேர் மேரி, ஒரு நன்னாகிறதுக்காக இந்த சர்ச்சுக்கு வந்தா, ஆனா நடுவுல ஒரு பையனை காதலிச்சுட்டு அவ இங்க இருந்து கிளம்பிட்டா, அப்பப்போ வந்து பார்த்துட்டு போவான்ற மாதிரியும் சொல்லிக்கிட்டு இருக்க, என்ன விஷயமா வந்தன்ற மாதிரியும் ஷோபா கிட்ட கேட்க, ஷோபாவுமே என் பொண்ணுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு, அப்பப்போ சில கனவு கண்டு பயப்படுறா, கனவுல வாழ்றாளா ரியாலிட்டியில வாழ்றாளான்னு அவளுக்கே புரியல, ஆலன் போனதுல இருந்து தான் இதெல்லாம் நடக்குது, நீங்க ஒரு வாட்டி வந்து பேசினீங்கன்னா அவ கொஞ்சம் சமாதானம் ஆவா அப்படின்ற மாதிரியும் ஃபாதரை கூப்பிடுறாங்க. ஃபாதரும் நான் ஃப்ரீயா இருக்கும் போது வரதா அங்க சம்மதிக்கிறாருங்க. இங்க நம்ம ரோஸ் கவுன்சிலிங்காக ஒரு டாக்டரை பார்த்திருப்பாங்கல்ல, அவங்க கிட்டயும் தான் அனுபவிக்கிற அந்த கனவை பத்தி சொல்றாங்க. கனவுல மாஸ்க போட்டு எப்பவுமே ஒரு பச்சை கலர் கண்ணு வச்சவன் என்னை போட்டு தள்ள வருவான், ஆனா அவனை நேத்து நான் ஹாஸ்பிட்டல்ல பார்த்தேன், இது வரைக்கும் ட்ரீமா இருந்தவன் ரியாலிட்டிலயும் வர ஆரம்பிச்சிட்டான், எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு சொல்ல, டாக்டருமே எல்லாமே மனப்பிராந்தி தான், இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இப்ப பெரியவங்க கூட ஃபேஸ் பண்றாங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல, தொடர்ந்து என்கிட்ட வந்து சிகிச்சை எடு, எல்லாம் சரியாயிடுன்ற மாதிரி சொல்ல, இப்ப நாளளவுல கவுன்சிலிங் கொடுத்து நம்ம ரோஸுடைய இந்த கனவுகள் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் ஆகுது, அமைதியாவே இருந்தா இப்படிதான், உங்க அப்பா அம்மா கிட்டயே நீ மனசை விட்டு பேசுன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ரோஸுக்கு இன்னொரு பிரச்சனை இருக்கும்ல, அவங்க அப்பா அம்மா இந்த வயசுல ஒரு பிள்ளைய பெத்துட்டாங்கன்ட்டு, அதுக்கப்புறம் அவங்க தான் அப்பா அம்மாவோட சிரிச்சு பேசுற மாதிரியும் தன்னோட குட்டி தம்பியோடையும் ஜாலியா விளையாடுற மாதிரிலாம் காமிக்கிறாங்க. அதை பார்த்தும் ரோஸுடைய அப்பா ஜானும் அம்மா ஷோபாவும் சந்தோஷப்பட ரோஸுக்கு பிடிச்ச பரோட்டா சிக்கன் கறி எல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க. அப்படி ஒரு வேலையில தான் நம்ம ஜான் ரோஸ் கிட்ட வந்து ஒரு முக்கியமான சம்பவத்தை சொல்றாரு. உங்க அம்மாவுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல அந்த ஆன்டி, அந்த ஆன்டியோடைய சொந்தக்கார பையன் ஜெரின்னு ஒருத்தர் இருக்கானா, அவன் ஏதோ ஒரு தீசிஸ் சப்மிட் பண்ணணும்னு சொல்லி ஒரு 20 நாள் இங்க வந்து தங்குறான் போல, அதுக்கு வெளியே தங்குவானே இங்கேயே வந்து தங்கிக்கோன்ற மாதிரி நம்ம அம்மா முடிவு பண்ணிருக்கா. உனக்கு ஓகே தானே, உன்னோட பிரதர் ஆலனுடைய ரூம் இப்போ ஃப்ரீயா தானே இருக்கு, ரூமுக்கு எதிர்க்க இருக்கிற ரூமுமா, அந்த ரூம்ல புதுசா வர அந்த ஜெரிய தங்க வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரியும் அவங்க சொல்ல, இது ஆலனுடைய ரூம்ல இன்னொருத்தனா அப்படின்ற மாதிரியும் நம்ம ரோஸுக்குமே ஒரு மாதிரி இருக்குங்க. அடுத்த நாள் காலையில நம்ம ரோஸுடைய அம்மா வந்து அவங்கள எழுப்ப, ரோஸுமே வெளியே வந்து புதுசா வந்த அந்த ஜெரிய பாக்குறாங்க. ஜெரிய பார்த்ததும் அவங்களுக்கு தூக்கி வாரி போடுது, ஏன்னா உங்க கனவுல வர உங்க ஹாஸ்பிட்டல்ல பார்த்த அதே கண்கள் இப்ப அந்த ஜெரியோடைய கண்ணும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால ரொம்ப பயப்படுறாங்க. அதுல சம்பவ இடத்துலயே அவங்க மயக்கம் போட்டும் விளையாடுறாங்க. இப்ப ரோசியுமே அங்க இருக்கிற ஒரு ரூம்ல தண்ணிலாம் அடிச்சு தன்னோட அப்பா அம்மா எழுப்பி விட, என்னாச்சுமா ஏன் பதற, புது ஆளு யார பார்த்தாலும் பதறியா, அத்தனை சரியா தூங்கலையான்ற மாதிரிலாம் சமாதானப்படுத்த, அந்த ஜெரி உனக்கு அண்ணன் மாதிரி ரொம்ப நல்ல பையன் தான் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. இது எல்லாத்தையும் வெளியே இருந்து ஜெரியும் எட்டி பார்த்துக்கிட்டே இருக்க, ஆனா ஜெரிய பார்க்கும் போதெல்லாம் ரோஸுக்கு ஒரு பயம் வருது. இப்ப ஜெரி கிட்டையும் நம்ம ஜான் அவருடைய தோட்டத்தை எல்லாம் சுத்தி காமிச்சு உன்னோட லக்கேஜ் எல்லாம் கொண்டு போயிட்டு மேல ஆலனுடைய ரூம்ல வச்சுக்கப்பா மாதிரி சொல்ல, இப்ப ஜெரியும் ரோஸ் கிட்ட பேசலான்னு முயற்சி பண்றாரு, ஆனா ரோஸ் இன்னும் பயந்துகிட்டு தான் இருக்காங்க. இப்ப ஜெரி அந்த ஜானோட போயிருக்கிற சமயத்துல நம்ம ரோஸும் அவங்க அம்மா கிட்ட வந்து, நான் கனவுல பார்த்த அந்த நபர் தான் இந்த ஜெரி, இவன் தப்பானவன், இவனை இங்க சேர்க்க வேணான்ற மாதிரி எவ்வளவோ சொல்ல, ஷோபாவும் அங்க தான் பொண்ணு படிக்கிற ஒரு புக்கை எடுத்து பாக்குறாங்க. அது ஒரு பேய் சம்பந்தமான புக்குங்க. இந்த மாதிரி புத்தகத்தை எல்லாம் படிக்காத, எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், இதனால்தான் உனக்கு இப்படி எல்லாம் கற்பனை வருது அப்படின்ற மாதிரியும் அந்த புக்கை அங்க இருந்து தூக்கிட்டு போக, இப்ப அடுத்த நாள் காலையிலயுமே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுக்கிட்டு இருக்க நம்ம ஜெரிக்கும் சேர்த்துதான் சமைச்சிருக்காங்க போல. ராத்திரி எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வந்தீங்கன்ற மாதிரி அங்க ஷோபா ஜெரி கிட்ட கேட்க, 9:30 தான் வந்ததா சொல்றாரு. அதை கேட்கிற ரோஸுக்கு அதிர்ச்சி, ராத்திரி 7 மணிக்கே ஆலன் ரூம்ல லைட் எரிஞ்சுதே, ஏன் பொய் சொல்றீங்கன்ற மாதிரியும் ஜெரிய பார்த்து மறைக்க, ஜெரியும் கொஞ்சம் முழிச்சிட்டு, என் கையில வாட்ச் கட்டல, அதனால எனக்கு டைம் தெரியல, ஆனா இருட்டினதுக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டதா அங்க சமாளிக்கிறாரு. அடுத்த நாள் காலையிலயும் அவர் சாப்பிட்டு அங்கிருந்து கிளம்ப, அவர் கிளம்புனதும் உடனடியா நம்ம ரோஸ் தன்னோட ஃப்ரெண்டு அதித்திக்கு கால் பண்ணி, இங்க ஜெரின்னு ஒருத்தன் வந்திருக்கிறதாகவும் அவனை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு சந்தேகமா இருக்கு, எனக்கு அவனை சுத்தமா பிடிக்கலன்ற மாதிரியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. நாள் ராத்திரி நம்ம ரோஸ் தூங்கிக்கிட்டு இருக்கும் போதோ திடீர்னு நைட்டு ஒரு கனவு கண்டு ஒரு 3 மணிக்கு முடிச்சுக்கிறாங்க. அந்த ராத்திரி 3 மணிக்கு அவன் பிரதர் ஆலனுடைய ரூம்ல தங்கிட்டு இருக்கிற அந்த ஜெரி நடந்து போற மாதிரி கவனிக்கிறாங்க. அப்படி அங்கிருந்து வந்து தன்னுடைய ரூம்ல இருக்கிற கதவை அந்த ஜெரி திறக்க முயற்சி பண்ற மாதிரியும் நம்ம ரோஸ் கவனிக்க ரொம்ப பயப்படுறாங்க. இப்ப அடுத்த நாள் காலையிலயும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும் போதோ நம்ம ஜெரியோடைய முகத்தை இந்த ரோஸ் பார்க்க ஒரு மாதிரி திருட்டு முழிக்கிறாருங்க. அங்க ஜானுமே ஜெரிய நல்லா தூங்குனீங்களான்னு கேட்க, ஜெரியும் தூங்குனதா சொல்ல, இப்பதான் வெளியில ஒரு சவுண்ட் கேக்குது. அந்த வீட்டுல புதுசா ஒரு மாடு வாங்கியிருப்பாங்கல்ல, அது மிரண்டு அங்க ஓடிக்கிட்டு இருக்கு. வீட்டுல புதுசா ஒரு வேலைக்காரனும் சேர்ந்திருப்பான். அந்த வேலைக்காரன் இந்த மாட்டை அடக்குற மாதிரியும், அப்படி வீட்டுல எல்லாரும் பரபரப்பா இருக்கும் போதோ நம்ம ஜெரி அந்த வீட்டுக்குள்ள ஏதோ நோட்டமிட்டு எதையோ தேடிக்கிட்டு இருக்கிற மாதிரியும் அங்க காட்டுறாங்க. அடுத்த நாள் ராத்திரி நம்ம ரோஸ் வழக்கம் போல தூக்கம் வராம கனவு கண்டு
கண்டு பயந்து எழுந்து உக்காந்து அவங்களோட பூனைக்குட்டிய கொஞ்சிக்கிட்டு இருக்க. இப்போ அவங்களுடைய பிரச்சனைய நம்ம அதித்திய மீட் பண்ணியே அவங்க சொல்றாங்க. அப்போ அதித்தியோட சேர்ந்து அவங்க சைக்கிள் ஓட்டுறப்போ தெரியாம கீழே வேற விழுந்துடுறாங்க. மறுபடியும் அந்த நாள் ராத்திரியும் தூக்க வராம அவங்க தவிக்க மறுபடியும் தான் பிரதருடைய ரூம்ல அந்த ஜெரி நைட்டு நடமாடுற மாதிரி பாக்குறாங்க. ஒரு படி மேல போய் அந்த ஜெரி கீழே இருக்கிற தான் அப்பா அம்மாவுடைய ரூமுக்கு போற மாதிரியும் அங்க இருக்கிற பீரோல ஏதோ தேடுற மாதிரியும் இந்த ரோஸ் கவனிக்க. இப்ப ரோஸ் தன்னை ஃபாலோ பண்றதையும் ஜெரி பாத்துடுறான். நம்மள பாத்துட்டான்னு சொல்லியும் ரோஸ் ரூமுக்கு ஓடி வந்தா ரோஸோடைய ரூம்லயே இப்ப ஜெரி உக்காந்துட்டு இருக்கான். டக்குன்னு அவங்க கனவுல இருந்து முழிச்சுக்கிறாங்க. பார்த்தா இது கனவுங்க. அட என்னடா இதுன்னு சொல்லி உங்க ரூம்ல இருக்கிற உங்க பூனையை தேடினா அந்த பூனை இருக்கு பாத்தீங்களா, அது அங்க காணோம். அடுத்த நாள் காலையில உங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடறப்போ ஜெரியோட கையில அந்த பூனை இருக்குங்க. அத்திரி பூனை வெளியே ஓடி போச்சு. அதான் நான் தான் பிடிச்சிட்டு வந்து என் ரூம்ல படுக்க வச்சுக்கிட்டேன்ற மாதிரியும் அங்க ஜெரி எல்லார்கிட்டயும் சொல்ல. இப்படியே நாட்கள் ஓடுதுங்க. ஒரு நாள் காலையில வழக்கம் போல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடறப்போ அன்னைக்கு ரோஸோடைய அப்பா அம்மா அங்க இல்லைங்க. ரோஸும் ஜெரியும் மட்டும் தான் டேபிள்ல இருக்காங்க. இப்ப ஜெரி நம்ம ரோஸா பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரியும் ரோஸ் ரொம்ப பயப்படுற மாதிரியும் கரெக்டா அந்த நேரத்துல அவங்க அப்பா அம்மா வந்ததுனால அங்க பேச்ச மாத்துறாங்க. அண்டே ஆனாலே நாங்க சர்ச்சுக்கு போவோம், நீ ஃப்ரீயா இருந்தா எங்க கூட வா அப்படின்னு சொல்லி அங்க நம்ம ஜெரியையும் ரோஸோடைய அப்பா அம்மா சர்ச்சுக்கு கூட்டிட்டு போக, அப்படி அந்த சர்ச்ல நம்ம ஜெரிய பாக்குற ஒருத்தர் டே ஜோமனே எப்படா இருக்குன்னு சொல்லி கேக்குறாரு. இப்ப தான் ஃப்ரெண்ட பார்த்துட்டு ஜெரி ராத்திரி லேட்டா தாங்க வீட்டுக்கு வராரு. ஆனா வீட்டுக்கு வரப்போவே என் ஃப்ரெண்டு வீட்டுல ஒரு பார்ட்டி, அங்க நிறைய சாப்பிட இருந்ததா சொல்லி பரோட்டா சிக்கன் கிரேவி எல்லாம் கொண்டு வர. ஆக்சுவலி பரோட்டா சிக்கன் கிரேவி நம்ம ரோஸுக்கு ரொம்ப பிடிச்ச உணவு. அதையுமே அங்க நம்ம ஷோபா தன்னோட பொண்ணை வர வச்சு இங்க பாரு அண்ணா உனக்காக என்ன கொண்டு வந்திருக்காருன்ட்டு, வா எல்லாரும் சேர்ந்து வெளுத்து கட்டுவோன்னு சொல்லியும் அங்க இவங்க எல்லாரும் சேர்ந்து சாப்பிட உட்காடுறாங்க. சாப்பிடறதுக்கு முன்னாடி லைட்டா சரக்க போட்டுட்டு சாப்பிடலாமான்னு சொல்லி ஒரு சரக்கு பாட்டிலையும் நம்ம ரோஸோடைய அப்பா எடுக்க, அது ரோஸுக்கு சுத்தமா பிடிக்கல. இவ்வளவு நாள் நீங்க குடிக்கவே மாட்டீங்க, இப்போ வீட்டுக்கு புதுசா ஒரு ஆள் வந்த உடனே உங்களுக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத கெட்ட பழக்கம், அதெல்லாம் வேணான்னு சொல்ல. ஆனா மகளுடைய பேச்சை கேட்காம அவரு ஜாலியா இருக்காருங்க. ரோஸ் எனக்கு சாப்பாடே வேணான்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி தான் ரூமுக்கு வந்துடுறாங்க. இதை பாக்குற ரோஸோடைய அம்மா நம்ம ஷோபாவும் கொஞ்சம் பரோட்டாவையும் சிக்கன் கிரேவியும் கொண்டு வந்து நம்ம ரோஸ் கிட்ட கொடுத்துட்டு, இப்ப சாப்பிடாத, பசிக்கும் போது இங்க சாப்பிடு, டேபிள்ல வைக்கிறேன். அப்பா ஒரு நாள் தானே குடிக்கிறதுக்கு பர்மிஷன் கேட்கிறாரு, நாளையில இருந்து நீ சொல்ற மாதிரியே அப்பா நடந்து பாருன்ற மாதிரியும் பொண்ணை சமாதானப்படுத்திட்டு அவங்க வெளியே வராங்க. இப்ப மறுபடியும் அந்த ராத்திரி நம்ம ரோஸ் தூங்கிட்டு இருக்கும் போதோ அந்த ஜெரி அப்படியே வெளியே கிளம்புறாங்க. அதையும் இப்ப ரோஸ் ஓர கண்ணால பாக்குறாங்க. இன்னைக்கு ஜெரி இந்த வீட்டுல என்ன பண்றான்றத வீடியோ எடுத்துடலான்னு சொல்லி அப்படியே அவனை பின்தொடர்ந்து வீடியோ எடுக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அந்த வீட்டுக்குள்ள ஒரு ரூம் இருக்குங்க. அங்க இருக்கிற பீரோலையும் அந்த ஜெரி ஏதோ டாக்குமெண்ட் எல்லாம் தேடிக்கிட்டு இருக்க. அதையும் இந்த ரோஸ் பார்த்து ரொம்ப பயப்படுறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அங்க இருக்கிற அந்த ஜெரியா காணோம். பார்த்தா பின்னாடி வந்து நிக்கிறாங்க. இந்த ரோஸை மயக்கமடைய வச்சுட்டு அவங்க போன்ல எடுத்த அந்த வீடியோவையும் டெலிட் பண்ணிட்டு போயிடுறான். இப்போ காலையில இவங்க எழுந்து பார்த்தா ராத்திரி நடந்தது கனவா இல்ல ரியாலிட்டியான அவங்களுக்கு புரியல. உடனே தன் அம்மா கிட்டயும் வந்து ராத்திரி அந்த ஜெரி இந்த டாக்குமெண்ட் எல்லாம் வந்து பார்த்ததாகவும் வீட்டுக்குள்ள சுத்துறதாகவும் சொல்ல, ஆனா அதை நம்ப மறுக்கிறாங்க. நான் போன்ல ரெக்கார்ட் கூட பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லி அவங்க போன் எடுத்து காமிச்சா அதுல அந்த வீடியோ இல்லைங்க. உனக்கு வர வர கற்பனை திறன் அதிகரிச்சுக்கிட்டே போகுது, ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒழுங்கா தானே போயிட்டு இருக்க, கனவு கண்டுட்டு இப்படிலாம் வளராத, அந்த ஜெரி அப்பாவி, தேவையில்லாத பழி போடாதன்ற மாதிரியும் அங்க நம்ம ஹீரோயினை போட்டு அவங்க அப்பா அம்மா திட்டுறாங்க. எடுத்ததா சொன்ன அந்த பீரோ சாவி இன்னும் இவங்களோட லாக்கர்ல தான் இருக்குன்ற மாதிரியும் அங்க அப்பாவும் காமிக்கிறாரு. அப்படி ஒரு வேலையில தான் வீட்டுக்கு வெளியில ஒரு பயங்கரமான சம்பவம் நடந்திருக்கு. அதாவது நம்ம ரோஸ் வளர்த்த அந்த பூனை இருக்கு பாத்தீங்களா, அது அங்க செத்து போய் கிடக்குங்க. அதை பார்த்தும் வீட்டுல இருக்கிற எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அந்த பூனையையும் உங்க புதைக்க இப்ப எல்லாரும் உட்காந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருக்கும் போதோ நம்ம ரோஸுக்கு மட்டும் ஒரு விஷயம் ஞாபகம் வருது. உடனே தான் அம்மாவை கூப்பிட்டோம். அம்மா நேத்து ராத்திரி இங்க இந்த பரோட்டாவும் சிக்கன் கிரேவியும் எனக்கு வச்சிங்கல்ல, ஆக்சுவலி அதை நான் சாப்பிடவே இல்லை, நான் பூனைக்கு தான் போட்டுட்டேன், மேபி அதை சாப்பிட்டு தான் பூனை போய் சேர்ந்திருக்கோமோ. அம்மா நான் முன்னவே சொல்லியிருக்கல, அந்த ஜெரி நல்லவன் இல்ல, அவன் தான் அதை வாங்கிட்டே வந்தான், அவனால நம்மளுக்கு டேஞ்சருமா, சொன்னா புரிஞ்சுக்கோங்கன்னு. இதுலதான் இப்ப நம்ம ஷோபாக்குமே ஜெரி மேல சந்தேகம் வருது. இப்ப அந்த பீரோவை ஓபன் பண்ணி அவங்க பணம்லாம் கரெக்டா இருக்கான்னு பாக்குறாங்க. தான் கணவர்கிட்டயும் இந்த தகவலை சொல்றாங்க. அப்பதான் ஜானுமே தன்னோட பொண்ணுடைய போனை எடுத்து பார்க்க ப்ரௌசிங் ஹிஸ்டரியை செக் பண்றப்போ வீட்டுக்கு வந்து அந்த கெஸ்ட்டை எப்படி வெளியே துரத்துறது அப்படின்ற மாதிரி தான் நிறைய சர்ச் பண்ணி வச்சிருக்காங்க போல. அந்த ஜெரி நல்லவன் தான், நம்ம பொண்ணு தான் ஓவர் திங்க் பண்ணிக்கிட்டு இப்பெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா அம்மாவே பேச, இதை கேட்டு ரோஸுக்கும் ஒரு மாதிரி அழுகுறாங்க. இப்ப ராத்திரி ஜெரியோடைய ரூமுக்கும் நம்ம ரோஸ் வராங்க. ஜெரியையும் அடிச்சுட்டு நீங்க என்ன பண்றதுக்காக வந்திருக்க, உண்மையை சொல்லு, நீ யாருன்ற மாதிரி கேட்க ஜெரியுமே ரோஸோய வாயா பொத்துறாங்க. கம்முன்னு இங்க இருந்து கிளம்புன்ற மாதிரியும் அங்க கத்த. அப்ப அந்த இடத்துக்கு நம்ம ரோஸோடைய அப்பா அம்மா வராங்க. பொண்ணோட வாய பொத்திட்டு இருக்கிறத
பார்த்து அவங்களும் ஷாக் ஆவ அங்கிருந்து தான் பொண்ணையும் கூட்டிட்டு போறாங்க. அது வரைக்கும் பொறுமையா இருந்த ஷோபாக்குமே பயங்கர கோவத்தோட இதுக்கு மேல அந்த ஜெரி இங்க இருக்க வேணாங்க, என் ஃப்ரெண்டோடைய சொந்தக்கார பையன் தான் அவன், அதுக்காக என் பொண்ணோட வாயவே மூடுவானா, கட்சி மாதிரி பழக சொன்னா இப்படிதான் நடந்துப்பானான்ற மாதிரியும் அங்க பயங்கரமா அவங்க கத்த. ஜானுமே கொஞ்சம் பொறுமையா இருமா, இப்ப நம்ம அவனை போக சொல்லிட்டோம்னா உன் ஃப்ரெண்டு கிட்ட உனக்கு தான் அவமானம், அவன் இன்னும் தீசிஸ ஒரு வாரத்துல கம்ப்ளீட் பண்றதா சொல்லியிருக்கான், அதுக்கப்புறம் அவனே கிளம்பிடுவான்ற மாதிரியும் சொல்ல. அதுக்கப்புறத்துல இருந்து ஷோபாக்கு ஜெரி மேல சந்தேகம் அதிகரிக்குது. ராத்திரி எல்லாம் பொண்ணுக்கு சேஃப்டியா இவங்க பொண்ணுடைய ரூம்ல உட்கார ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில ஜெரியுமே உங்க கிட்ட வந்து தான் கிளம்புறதா சொல்ல, நேத்து அப்படி நடந்தது கோவத்துல தான் பண்ணிட்டேன், திடீர்னு என் ரூமுக்கு ரோஸ் வந்ததுனால தான் அப்படி பிஹேவ் பண்ண, அதுக்கு மன்னிப்பும் கேக்குறாரு. அவரை மன்னிச்சு இதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்ல, நீ தீசிஸ கம்ப்ளீட் பண்ணிட்டே போ, இன்னும் 4 நாள் டைம் இருக்குல்லன்ற மாதிரி சொல்ல, இப்ப ஜெரியும் அதுக்கு சம்மதிக்கிறாரு. இங்க நம்ம ரோஸுமே ஜெரி வேலைக்கு போன சமயத்துல அவங்களுடைய ரூமுக்கு வந்து க்ளூ கிடைக்குதான்ற மாதிரி தேடுறாங்க. அதுல அவங்களுக்கு ஒரு ஐடி கார்டு கிடைக்குதுங்க. அதுல ஜெரி அப்படின்ற பேரு ஜோமன் அப்படின்ற மாதிரி எழுதி இருக்கு. இதையுமே உடனடியா தான் அம்மா கிட்ட காட்டுறாங்க. எத்தனை வாட்டி சொன்ன, இப்பவாச்சு நம்புறியா, இவன் வேற ஒரு ஆளு அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே நம்ம ஷோபாவுமே தன்னுடைய ஃப்ரெண்டுக்கு போன் பண்ணி உனக்கு ஜோமன் யாருன்னா தெரியுமான்னு கேட்க, அப்பதான் அவங்க ஃப்ரெண்டுமே ஜெரி ஜோமன் 2 பேரும் ஒரே ஆள் தான், சர்ச்சில் அவனுடைய பேரு ஜெரி, உண்மையாலே அவனுக்கு வச்ச பேரு ஜோமன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனாலும் ஷோபாக்கு சந்தேகம் அடங்கலங்க. இந்த ஜெரி வேலை பார்க்கறாரு பத்தியா, அந்த இடத்துக்கு நம்ம ஷோபா வராங்க. அப்படி அந்த இடத்துல ஜெரி உண்மையாலேயே வேலை தான் பாக்குறாரா இல்லையா பொய் சொல்றாரா அப்படின்னு கண்டுபிடிக்க உள்ள நுழைய ஜெரியுமே வெளியே இருந்து ஓடி வராரு. என்ன ஷோபா மேடம் இங்க வந்திருக்கீங்க, இல்ல வீட்டுல நல்லா சமைச்சேன், உங்களுக்கு லஞ்சு கொடுத்துட்டு போலாம் தான் வந்தேன்ற மாதிரியும் சொல்ல, ஒண்ணு இல்ல நீங்க வேலை பார்க்கற இடத்தையும் உங்க ஃப்ரெண்ட்ஸையும் எனக்கு காமிக்க முடியுமான்ற மாதிரியும் ஷோபா தயங்கிக்கிட்டே கேக்குறாங்க. ஜெரியுமே அந்த உள்ள வந்து அவருடைய ஒர்க் ஸ்பேஸையும் காமிக்கிறாரு. அங்க யாருமே வேற இல்லைங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்கன்ற மாதிரி கேட்க, இப்ப தூரத்துல சில பேர் இருக்காங்க, அவங்க கிட்டயும் ஹாய்னு காமிச்சிட்டு அவங்க தான் என் ஃப்ரெண்ட்ஸ்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த ஜெரி மேல நம்ம ஷோபாவுக்கு நம்பிக்கை வருதுங்க. அப்பதான் தேவையில்லாம சந்தேகப்பட்டுட்டு இருக்கோம், நம்ம பொண்ணுக்கு தான் ஏதோ பிரச்சனை, இவன் நல்லவன் தான்ற மாதிரி நம்பிட்டு அவங்க அங்க இருந்து கிளம்புறாங்க. வேலையில தான் நம்ம ரோஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு 18வது பிறந்தநாள் வருதுங்க. அந்த பிறந்தநாளை சிறப்பாக்குறதுக்காகவே நைட்டு நம்ம ஹீரோயின் 2 பேரும் தான் பொண்ணுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க, அப்படி அவங்க கேட்ட மாதிரியே புது போனு புது பைக் எல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. அப்படி இவங்க எல்லாரும் சந்தோஷமா அந்த பிறந்த நாளை கொண்டாடிக்கிட்டு இருக்கும் போதோ அந்த இடத்துக்கு நம்ம ஜெரி வராரு. ஓ இன்னைக்கு யாருக்கு பிறந்த நாள்னு கேட்டுட்டு அங்க நம்ம ரோஸுக்கும் அவர் விஷ் பண்ண, வந்த வேலை எல்லாம் முடிய போகுது, இன்னும் 3 நாள்ல நான் கிளம்ப போறேன்ற மாதிரியும் ஜெரி சொல்றாரு. அதையுமே அங்க வெளியே கேட்டுட்டு இதுதான் எனக்கு உண்மையான பர்த்டே கிஃப்ட்னு சொல்லி தான் அம்மா கிட்டையும் ரோஸ் சொல்றாங்க. இப்ப ரோஸுக்கு அந்த 18வது பிறந்த நாள்ல புது பேங்க் ஐடியா ஓபன் பண்ணி கொடுக்கறது, முக்கியமா இப்போ இவங்க அப்பா அம்மா பேர்ல பெரிய சொத்தே இருக்கும்ல, அந்த பங்களா அவங்களோட ஃபார்ம் அதெல்லாமே இன்னும் கொஞ்ச நாள்ல ரோஸோடைய பேருக்கு மாத்தி கொடுத்து கையெழுத்து வாங்க போறதா கிட்டயும் சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்க கேட்க உங்களுக்கு சந்தோஷம் வெள்ளம் தாங்க முடியலைங்க. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் இந்த ஜெரி இருக்கான் பாத்தீங்களா, அவன் அந்த ஃபார்ம் பக்கமா நடந்து போறான். ஜெரியை ஃபாலோ பண்ணிக்கிட்டே அங்க இருக்கிற வேலைக்காரனும் நடந்து வர, இவங்க 2 பேரும் ரகசியமா மீட் பண்ணி நான் இன்னும் 4 நாள்ல இங்க இருந்து கிளம்பிடுவேன், அந்த 4 நாளுக்குள்ள நம்ம 2 பேரும் இங்க வந்த வேலை முடியணும், மேபி அந்த வேலை ஒரு கலவரத்திலையும் முடியலாம், சில பேர் போய் சேரக்கூட செய்யலாம், ஆனா என்ன ஆனாலும் முடிஞ்சாகணும்ன்ற மாதிரி எதையோ இவங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இதையும் தூரத்துல இருந்து நம்ம யோபா பார்க்க என்ன பேசிச்சிருக்கீங்கன்ற மாதிரி கேட்க, ஜெரியும் ஒண்ணு இல்ல நான் தம் அடிக்கிறதுக்கே ஒரு கம்பெனி கொடுத்தாருன்னு சொல்லிட்டு அவர் அங்க இருந்து கேஷுவலா கிளம்பிடுறாரு. அப்பதான் அந்த இடத்துல இன்னொரு விஷயத்தையும் காமிக்கிறாங்க. அதாவது அந்த வீட்டுக்கு மாடு வாங்கிட்டு வரும்போதோ மாடு கூட மிரண்டு இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாடு உண்மையாலேயே மிரண்டு இருக்காதுங்க, இந்த வேலைக்காரன் தான் மிரள வச்சிருப்பான். அப்பதான் நம்ம ஜெரி உள்ள வந்து இந்த முக்கியமான டாக்குமெண்ட் எல்லாம் சர்ச் பண்ற மாதிரியும் பார்த்திருப்பாங்க. 3 நாட்களுக்கு அப்புறம் காமிக்கிறாங்க. ரோஸ் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஏன்னு பார்த்தா இன்னைக்குதான் ஜெரி ஊருக்கு கிளம்புற நாளுங்க. இப்போ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு இருக்கும் போதோ ஜெரி கிட்ட உங்களோட ரிசர்ச் எல்லாம் முடிஞ்சிருச்சான்னு கேட்க, எல்லாம் முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் வீட்லயே உட்காந்து சப்மிட் பண்ணா போதும், அதுக்கு ஒரு 4 நாள் ஆகும், அதை நான் என் வீட்டுல போயும் பண்ணலாம் இங்க இருந்தும் பண்ணலாம், உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா இங்கேயே தங்கி பண்ணலாமான்னு கேட்க, அதுல என்ன இருக்கு இங்கேயே தங்கி பண்ணுங்க அப்படின்னு ரோஸோட அப்பா அம்மாவும் சொல்லிடுறாங்க. என்னடா இந்த ஜெரி வீட்டுல இருந்து வெளியே போவான்னு பார்த்தா இங்கேயே தங்கிட்டான்னு சொல்லி ரோஸுக்கும் ஒரு மாதிரியாக. இப்ப அந்த ரிசர்ச் பேப்பர் சக்சஸ்ஃபுல்லா சப்மிட் பண்ணதுக்காக அங்க நம்ம ஜெரிக்குமே பன்னிக்கறியெல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க. அந்த ராத்திரி ஜெரி நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் ஒரு வயலின் பிட்ட வாசிச்சு காமிக்கிறாருங்க. அதை பாக்குற நம்ம ஷோபா ரொம்ப சென்டிமெண்ட் ஆகுறாங்க. ஏன்னா தன்னுடைய பையன் ஆலன் உசுரோட இந்த சமயத்துல இந்த வயலினை வாசிப்பான், இதுக்கப்புறம் நீதான்ப்பா வாசிச்சிருக்கன்ற மாதிரியும் கண்கலங்க. இதெல்லாம் பாக்குற ரோஸால பொறுக்க முடியல. தான் ஃப்ரெண்டு அதித்தி கூடயும் சேர்ந்து அவங்க இந்த ஜெரிய வீட்டுல இருந்து வெளியே அனுப்புறதுக்கு ஒரு பிளான போடுறாங்க. தன்னோட அப்பா அம்மா சர்ச்சுக்கு போன வேலையில அதை செயல்படுத்தவும் நினைக்கிறாங்க. இப்பதான் அப்பா அம்மாவுக்கு கால் பண்ணி எங்க இருக்கீங்கன்னு கேட்க, அங்க சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கோம், ஃபாதரும் எங்க கூட வராரு, ஃபாதர் உன்கிட்ட பேசணுமான்னு சொல்ல 5
நிமிஷத்துல வந்துருவோன்னு சொல்றாங்க. இப்ப உடனடியா நம்ம ரோஸ் இருக்காங்கல்ல, அவங்க பக்கத்து ரூம்ல இருக்கிற ஜெரிய வந்து பாக்குறாங்க. தான் வீட்டுக்குள்ள தான் ரூமுக்குள்ள ஒரு பாம்பு பூந்துருச்சு, கொஞ்சம் வந்து உதவி பண்ணுங்கன்ற மாதிரி சொல்ல, அப்புறம் ஒரு குச்சை எடுத்துக்கிட்டு அந்த வீட்டுல வந்து தேடிக்கிட்டு இருக்காரு. நான் எங்க தேடியும் பாம்பு இல்லைங்க. என்ன எதுக்கு இப்படி கூப்பிட்டு அலக்கடிக்கிற, என்ன பிளான் பண்ணிருக்கியன்ற மாதிரி அங்க நம்ம ரோஸ் கிட்டயும் அவர் கேட்க, ரோஸும் ஆமா பாம்பு பூந்தது உண்மைதான், ஆனா அது வெளியே போயிடுச்சு, ஆனா நீ நக்கலாலாம் பேசிச்சிருக்காதுன்ற மாதிரியும் ஜெரி கிட்ட சண்டைக்கு போறாங்க. நீ ஓவரா பேசுறேன்னு சொல்லி ஜெரியும் கையவங்க. அப்ப அந்த சமயத்துல வர நம்ம ரோஸோடைய அப்பா அம்மா ஷோபாவும் ஜானும் அங்க ஜெரி தான் பொண்ணு அடிக்க வரதா பாத்துறாங்க. என்னப்பா நீ இப்படி இருக்க அப்படின்னு சொல்லி ஜெரி கிட்ட இருந்து தான் பொண்ணை கூட்டிட்டோம் வீட்டுக்குள்ள வந்து தான் பொண்ணை அவங்க சமாதானப்படுத்த அவங்க ஃபாதர் வேற வந்திருப்பாரா. அவரும் நம்ம ஜெரிய பார்த்து முறைச்சிட்டு நம்ம ரோஸ் கிட்ட தனியா பேசுறாரு. ரோஸும் ஜெரி வீட்டுக்கு வந்ததுல இருந்து நடக்கிற சம்பவத்தை பத்தி எல்லாம் சொல்ல, இப்ப ஃபாதர் ஹீரோ கிட்டையும் ஹீரோயின் கிட்டையும் உன் பொண்ணுக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்குன்னா இங்க எதுக்கு அந்த பையனை தங்க வைக்கணும், அவனை இப்பவே இங்க இருந்து அனுப்புங்கன்ற மாதிரியும் பயங்கரமா சொல்லிடுறாருங்க. இல்ல ஃப்ரெண்டோடைய சொந்தக்கார பையன், அதனால தான் யோசிக்கிறேன், ஃப்ரெண்ட்ஷிப் போயிடுமோன்ற ஒரு பயம் தான் சொல்ல, அதை விட உன் பொண்ணோட சேஃப்டி தான் முக்கியம், அவளுக்கு இப்போ 18 வயசு ஆயிடுச்சு புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லியும் இப்ப நம்ம ஜான் இருக்காரு பாத்தீங்களா, அவரு தயங்கிக்கிட்டே ஜெரிக்கிட்ட வந்து இந்த விஷயம் இப்போ தெரியாம நடந்திருக்கலாம், ஆனா எங்களுக்கு என் பொண்ணுடைய பாதுகாப்பு தான் முக்கியம்னு சொல்ல வர, அதுக்குள்ள ஜெரி எங்களுக்கு புரியுது, நான் நாளைக்கு காலையில இங்க இருந்து கிளம்பிடுறதா சொல்றாரு. அப்படி அடுத்த நாள் காலையில பேகெல்லாம் மூட்டை கட்டிக்கிட்டு தன்னோட பைக்ல அவர் கிளம்புற மாதிரியும் நம்ம ரோஸ் கிட்ட வந்து சாரி கேட்டுட்டு அவர் அங்க இருந்து போற மாதிரியும், அப்படி அவர் போனதுக்கு அப்புறம் அந்த வீட்டுல நம்ம ரோஸ் ரொம்ப சந்தோஷமா தான் அப்பா அம்மாவோட வாழ்றாங்க. அப்பா அம்மாவும் ரோஸுக்கு அந்த பைக்கெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்களா. அப்படி தான் ஃப்ரெண்டு அதித்தியோட சேர்ந்து அவங்க பைக் ஓட்டெல்லாம் கத்துக்கிட்டு அவங்க ஜாலியா இருக்கிற மாதிரி காட்ட, அதுக்கப்புறம் அவங்க பயப்படுறதே இல்லைங்க. இப்படியே ஒரு 2 மாசம் அவங்க வாழ்க்கை சந்தோஷமா போகுது. மாசத்துக்கு அப்புறம் மறுபடியும் அந்த ஊருக்குள்ள நம்ம ஜெரி வர மாதிரி காமிக்க, அதே நாள் தான் ஹீரோயினுடைய பையன் ஆலன் இருக்கான் பாத்தீங்களா, அவனுடைய நினைவு நாள். அப்படி குடும்பமா வந்து ஆலனோட சமாதிலையும் இவங்க ப்ரே பண்ணிட்டு இவங்க வீட்டுக்கு கிளம்புற மாதிரியும், அப்படி இவங்கள தொலைவுல இருந்து இந்த ஜெரி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற மாதிரியும் காமிக்க, ஜான் இருக்காரு பாத்தீங்களா, அவரு தான் பொண்ணையும் மனைவியையும் வீட்டுக்கு அனுப்பிட்டு தனியா ஒரு இடத்துக்கு போயிட்டு வராரு. வீட்டுக்கு வந்ததும் அங்க போயிட்டு வந்தீங்கன்னு கேட்டதுக்கு தான் பழைய ஃப்ரெண்ட பார்த்தது வந்ததா அங்க சொன்னதும், அங்க தான் மனைவியோட முகம் மாறுது. தான் கணவரையே அவங்க முறைச்சு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. கணவர் தான் கிட்ட எதையோ மறைக்கிறாரு அப்படின்ற மாதிரியும் உணர்றாங்க. இதையே தன்னோட பொண்ணு ரோஸ தூங்க அனுப்பிட்டோம். தான் கணவருடைய அறைக்கு நம்ம ஷோபா வராங்க. சோ அப்படிதாங்க ஓப்பனிங் சீன்ல ஒரு சம்பவத்தை காமிச்சிருப்பாங்க பாத்தீங்களா, அந்த சம்பவம் அப்ப நடக்குது. முகமூடி போட்ட ஒரு மர்ம நபர் இந்த வீட்டுக்குள்ள நுழைகிற மாதிரியும், அப்படி அங்க தூங்கிக்கிட்டு இருக்கிற ரோஸையும் வந்து எழுப்ப, ரோஸுமே பயந்து தான் அப்பா அம்மா கிட்ட அந்த சம்பவத்தை பத்தி சொல்ல, அப்படி அந்த மர்ம நபர் யாருன்னு பாக்கிறதுக்கு முதல்ல ஜான் போறாரு. அங்க ஒரு அலறல் சவுண்டு கேக்குது. கொஞ்ச நேரத்திலேயே அந்த ரூமுக்குள்ள அந்த மாஸ்க் மேன் வரான். அவங்களோட பொண்ணு ரோஸும் அங்க இருக்க, ஷோபாவை அடிச்சு போட்டுட்டு அங்கிருந்து ரோஸை தரன்னு இழுத்துட்டு போறான். அப்படி அந்த மாஸ்க் மேன் வேற யாரும் இல்ல, அது நம்ம ஜெரி தாங்க. இப்ப ஷோபாவும் எழுந்து தான் பொண்ணை காப்பாத்தலான்னு வர, அதுக்குள்ள அந்த வீட்டுல இருக்கிற வேலைக்காரன் இருக்கான் பாத்தீங்களா, அவன் நம்ம ஷோபாவை வந்து அடிக்க அங்க ஒரு சண்டை வெடிக்குது. இப்ப ஜெரி நம்ம ரோஸை தூக்கிக்கிட்டு வீட்டுல இருந்து கிளம்புறப்போ, அப்ப நம்ம ஜெரிய வந்து அவரை மாதிரியே மாஸ்க் போட்டிருக்க இன்னொருத்தர் வந்து அடிக்கிறாரு. ஜெரி கிட்ட இருந்தும் நம்ம ரோஸை காப்பாத்துறாரு. ஜெரியும் அங்க மயக்கம் போட்டு விட, இப்ப கொஞ்ச நேரத்திலேயே ரோஸோடைய அப்பாவான அந்த ஜான் வெளியே வராரு. அவருக்கு அங்க என்ன நடக்குதுன்னே புரியலைங்க. அப்பாவை பார்த்த உடனேயும் நம்ம ரோஸ் அப்பாவை வந்து கட்டி அணைச்சிக்க, நான் அங்க ஜான் திடீர்னு முகம் மாறுது. தான் பொண்ணு மேலேயே கோவப்பட்டு பொண்ணுடைய முகத்திலேயே கை வச்சு அங்க தள்ளுறாரு. அங்க மாஸ்க் போட்டுட்டு இருக்கிற இன்னொருத்தனை பார்த்து, என்னடா பாத்துக்கிட்டே இருக்க, என் பொண்ணை போட்டு தள்ளுடா அப்படின்ற மாதிரி சொல்ல, அவன் ஒரு கத்தியை எடுக்க, இதை பாக்குற ரோஸுக்கும் ஒன்னும் புரியல. இன்னொரு பக்கம் உள்ள நம்ம ஷோபா இருக்காங்கல்ல, அவங்களும் அந்த வேலைக்காரனோட சண்டை போட்டுட்டு இப்ப வெளியே வராங்க. அங்க தான் கணவர் பொண்ணையே போட்டு தள்ள அந்த ஒரு மாஸ்க் மேன ரெடி பண்ணதை பாக்குறாங்க. இத பாக்குற அவங்களும் துடிச்சு போய் அங்க நிக்க, இங்க நம்ம ரோஸுமே தான் அம்மா கிட்ட ஓடி வர, இங்க நடக்கிறது வேறங்க. இப்ப நம்ம ரோஸ அவங்க அம்மாவான ஷோபாவும் அடிக்கிறாங்க. வாங்க ஷோபா உங்க கணவர் ஜான் இவங்க 2 பேரும் சேர்ந்துதான் இப்ப அந்த பொண்ணை போட்டு தள்ளவே திட்டம் போட்டிருப்பாங்க. இத பாக்குற ரோஸால நம்ப முடியல. நம்ம அப்பா அம்மாவே நம்மள எதுக்கு இப்படி பண்ணணும்ன்ற மாதிரி யோசிக்க, அப்பதான் அங்க நம்ம ஜெரி இருக்காரு பாத்தீங்களா, அவரு எழுந்து அங்க இவரை போட்டு தள்ள வந்த அந்த மாஸ்க் மேன துப்பாக்கியால சுட்டுட்டு நம்ம ரோஸையும் காப்பாத்துறாரு. ரோஸ் அவங்க 2 பேருமே உன்னோட ஒரிஜினலான அப்பா அம்மா இல்ல அப்படின்னு சொல்லி அங்க ஒரு உண்மைய சொல்றாருங்க. உண்மையாலேயே ஜெரி ஒரு போலீஸ்காரரு, அவருக்கு ஒரு அண்டர் கவர் ஆபரேஷன் வந்திருக்கோம். அப்படி அங்க ஒரு கமிஷனர் வந்து ஜான் ஷோபா அப்படின்ற மாதிரி இந்த ஹீரோயினை பத்தி ஒரு தகவல் சொல்லியிருப்பாரு. இவங்க 2 பேருமே ஒரு பயங்கரமான சம்பவத்தை பண்ணி இப்ப பதுங்கி வாழ்ந்துட்டு இருக்கிறதா அந்த கதையை ஆரம்பிக்க, 18 வருஷத்துக்கு முன்னாடி கிறிஸ்தவ குடும்பத்துடைய வேலைக்காரியா தான் இந்த ஷோபா இருந்திருக்கா. அதே குடும்பத்துடைய கார் டிரைவரா இந்த ஜான் இருந்திருக்கான். அப்படி ஷோபாக்கும் ஜானுக்கும் காதல் வசப்பட்டு 2 பேரும் திருமணம் பண்ணிருக்காங்க. மத்த நடத்தி வச்சது ஏஞ்சல் அப்படின்ற ஒரு பொண்ணு. அந்த ஏஞ்சல் யாருன்னா, எந்த கிறிஸ்டியன் குடும்பத்திலே இவங்க வேலை பார்க்கறாங்களோ அந்த
அந்த வீட்டுடைய பொண்ணு தான் அந்த ஏஞ்சல். அதாவது இவங்க 2 பேருக்கும் முதலாளி அம்மா. அந்த ஏஞ்சலோடைய கண்ட்ரோல்ல தான் இப்ப இவங்க கிட்ட இருக்கிற பங்களா, தோட்டம் எல்லாமே இருந்திருக்கு. கொஞ்ச நாள்ல ஏஞ்சலும் அவங்களோட கணவர் கூட சேர்ந்து குழந்தை பெத்துக்க, அப்படி அவங்க பெத்துக்கிட்ட குழந்தை தான் நம்ம ஹீரோயினான ரோஸுங்க. அப்படி அவங்களுக்கு குழந்தை பிறக்கிற அதே சமயத்துல தான் நம்ம ஷோபாக்கும் ஜானுக்கும் ஒரு குழந்தை பிறந்திருக்கும். அதுதான் அந்த ஆலன் அப்படின்ற அந்த பையன். என்னதான் வேலைக்காரங்களா இருந்தாலும் ரொம்ப நட்பா தான் வளர்த்திருப்பாங்க. ஒரு நாள் இந்த ஏஞ்சல் இருக்காங்களே, அதாவது அந்த ஓனர் அம்மா, அவங்க தான் கணவரோட கார்ல போகும்போதோ ஒரு விபத்துல சிக்கிருப்பாங்க. அதுல அந்த கணவர் போய் சேர்ந்திருப்பாரு. ஏஞ்சல் உசுருக்கு போராடுற சமயத்துல ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கப்பட்டிருப்பாங்க. பல மாசங்கள் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீடு திரும்பி இருப்பாங்க. ஆனாலும் அவங்களால எழுந்து நடக்க முடியாதுங்க. அவங்கள அங்க பாத்துக்கிறதுக்கு ஷோபா இருக்காங்களே, அதாவது மீனா, அவங்க தான் ஒரு வேலைக்காரியா இருந்து அந்த ஏஞ்சலை பாத்துப்பாங்க. ஏஞ்சலுக்கு குழந்தை வேற இருக்கிறதுனால அவங்க குழந்தையும் அவங்க சேர்த்து பாத்துப்பாங்க. என்னதான் வேலைக்காரியா இருந்தாலும் இந்த ஷோபாக்கு ஏஞ்சல் போனதுக்கு அப்புறம் இந்த சொத்தெல்லாம் அடையணும்னு சொல்லியும் ஒரு ஆசை இருக்கும். ஆனா இது தெரியாத ஏஞ்சலோ தன்னுடைய உடம்பு ரொம்ப மோசமாகிட்டே இருக்கிறதுனால தான் சொத்து எல்லாத்தையுமே தான் மகளுடைய பேருக்கு மாத்தி எழுதி கொடுக்கறதாகவும், தான் பொண்ணு ரோஸ் 18 வயசுக்கு வந்ததும் இந்த சொத்தெல்லாம் அவளுக்கு தான் அப்படின்ற மாதிரியும் எழுதி கொடுக்குறாங்க. இது அந்த ஷோபாக்கும் அவங்க கணவர் ஜானுக்கும் பயங்கர கோவத்தை கொடுக்குது. சொத்தெல்லாம் எங்களுக்கு கொடுப்ப, நாங்க அடையலான்னு பார்த்தா உன் பொண்ணுக்கு கொடுத்துட்டியேன்னு சொல்லி அங்கேயே ஏஞ்சலோட கதையை முடிக்கிறாங்க. முடிச்சிட்டு அவங்க உடம்பு சரியில்லாம தான் போய் சேர்ந்துட்டாங்கன்னு சொல்லியும் அங்க சமாளிச்சுட்டு அதுக்கப்புறம் ஏஞ்சலோடைய பொண்ணை, அதாவது இந்த ரோஸை இவங்க 2 பேரும் அவங்க பொண்ணா வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி அந்த பொண்ணு 18 வயசு வந்ததும் அந்த பொண்ணை போட்டு தள்ளிட்டு அவளுடைய சொத்தை, அதாவது அவங்க அம்மா எழுதி வச்சிருப்பாங்கல்ல, அதை இவங்க ஆட்டைய போட்டுலாம் தான் இவங்களோட திட்டமா இருக்கோங்க. இப்ப அந்த ரோஸுக்கு 17 வயசு ஆகுது. அவ 18 வயசுல ஆபத்து வரலாம். அதனால அந்த வீட்டுக்கு நீ போய் ஸ்பையா இருந்து அந்த ரோஸை காப்பாத்தணும்னு சொல்லி தான் நம்ம ஜெரியா அந்த கமிஷனர் அனுப்பியிருப்பாரு. ஜெரியும் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு கேட்க, அப்பதான் மேரின்னு சொல்லி ஒரு லேடிய இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. அந்த மேரி யாருன்னா, சர்ச்சில் கூட ஃபாதர் சொல்லியிருப்பாரு, கன்னியாஸ்திரியா ஆக வந்து ஒருத்தரை லவ் பண்ணிட்டு போயிட்டாங்கன்ட்டு. அந்த மேரி ஆக்சுவலி ஷோபாவும் ஜானும் தனியா இந்த சம்பவத்தை எல்லாம் பண்ணிருக்க மாட்டாங்க. அவங்க கூட மைக்கேல்னு ஒருத்தனையும் சேர்ந்துதான் இந்த சம்பவத்தை பண்ணிருப்பாங்க. அந்த மைக்கேல் ஜானுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டுங்க. அவன் ஒரு கடத்துல இந்த மேரிய காதலிச்சு மேரியோடைய நல்ல குணத்தால இவங்களோட எல்லாம் சேராம இந்த உண்மையை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு தனியா வந்து மேரியோட ஒரு வாழ்க்கைய வாழ்வாரு. ஆனாலும் மனசுல இருக்கிற பாரத்தை இறக்கி வைக்கணும்ல, அதனால தான் மனைவி கிட்ட அதை இறக்கி வைக்க அவங்க போலீஸ் கிட்ட சொல்லிடுறாங்க போல. ஜெரியுமே 18 வருஷமா வளர்த்த ஒரு பொண்ணை அப்பா அம்மாவா இல்லைனாலும் எப்படி சார் இப்படி பண்றதுக்கு மனசு வரும், அவங்க எப்படி சார் இதை பண்ணுவாங்கன்னு கேட்க, கண்டிப்பா பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ரோஸ் பொண்ணு தண்ணில விளையாடுறப்போ ஆழத்துல போய் மாட்டிக்கிட்டா. அப்போ தான் தங்கச்சி ரோஸை காப்பாத்துறதுக்காக அந்த ஆலன் பையன் உள்ள இறங்கியிருக்கான். அவன் ரோஸை காப்பாத்திட்டு அவன் போய் சேர்ந்திருக்கான். இதை அவங்க அப்பா அம்மாவான ஷோபாவும் ஜானும் பார்த்து துடிதுடிச்சு போயிட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய திட்டமே எப்படின்னா ரோஸ் கிட்ட இருந்து இந்த சொத்தை வாங்கி நம்ம எழுதி வாங்கிக்கிட்டு நம்ம பையன் ஆலனுக்கு கொடுக்கணும் தான். ஆனா அந்த ஆலனே இப்ப போய் சேர்ந்ததுக்கு ரோஸ் தான் காரணம்னு நினைக்கிறாங்க. ஆக்சுவலி இந்த சம்பவத்துல அந்த ஷோபா மனசுடைஞ்சு போய் நிறைய கவுன்சிலிங்லாம் எடுத்திருக்காங்க. அதுக்கான ரிப்போர்ட் தான் இது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சப்மிட் பண்ண. அது இல்லாம அந்த மைக்கேல் இருக்காரு பாத்தீங்களா, அதாவது இந்த உண்மையெல்லாம் இவங்க 2 பேரை தாண்டி தெரிஞ்சவரு. அவருமே 2 மாசமா காணுமா. கடைசியா அவரு உங்க 2 பேரையும் பார்த்துட்டு போறதுக்காக அவங்க வீட்டுக்கு வந்திருக்காரு போல. அவரும் எங்க போனாருன்னு சொல்லிதான் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம ஜெரியா அங்க போலீஸ்காரங்க அனுப்பியிருக்காங்க. அப்படிதான் ஜெரி அந்த ஊருக்கு வந்திருப்பாரு. இவங்க குடும்பத்தை தூரத்துல இருந்து ஃபாலோ பண்ணிருப்பாரு. இந்த ஹாஸ்பிட்டல்ல கூட ஃபாலோ பண்ணி தாங்க வந்திருப்பாரு. அதை நம்ம ரோஸ் தப்பா நினைச்சுக்கிட்டு ஜெரிய ஒரு வில்ல மாதிரி பார்த்திருப்பாங்க. ராத்திரியில ஜெரி அந்த வீட்டை உலாவறதெல்லாம் இந்த உண்மையை தெரிஞ்சுக்கதான். அப்படி அவரு ஒரு உண்மையை தெரிஞ்சிருப்பாரு. அதாவது அந்த மைக்கேல் இருக்காருல, அவரை ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி கூப்பிட்டு வச்சு இந்த ஜானோ ஷோபாவும் அவரோட கதையை முடிச்சு வீட்டுல இருக்கிற பின்புற தோட்டத்துல அவரை புதைச்சிட்டதாகவும் அங்க தெரிய வருது. அதே மாதிரி தன்னுடைய முதல் பையன் ஆலனுடைய நினைவு நாள்ல தான் அவங்க வளர்ப்பு மகளான இந்த ரோஸை போட்டு தள்ளுறதுக்கும் இவங்க பிளான் பண்ணிருக்காங்க போல. அதையும் அங்க தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இதை எல்லாத்தையும் வச்சு இப்போ எப்படின்னா ரோஸை காப்பாற்றணும்னு சொல்லி தான் அங்கே நம்ம ஹீரோ பிளான் பண்ணியிருப்பாரு. சரிப்பா, ஹீரோ எப்படி போலீஸ்னு தெரியாத மாதிரியே அங்கே நடந்தாருன்னா, ஆக்சுவலி ஹீரோவே உங்களோட தூரத்து சொந்தம் தாங்க. அதாவது இந்த ஷோபாவுடைய ஃப்ரெண்டோடைய ரிலேட்டிவ்னு சொல்லி தானே வந்திருப்பாரு. அப்படியே ஒரு ரிலேட்டிவா இருந்ததுனால தான் போலீஸ்ல இவர்கிட்ட இந்த கேஸை ஒப்படைச்சிருப்பாங்க. கூட இவரை மாதிரியே வெறும் வேலைக்காரனையும், அதாவது அவரும் ஒரு போலீஸ் தான், ஸ்பையா 2 பேரையும் அனுப்பியிருப்பாங்க. இப்போ இது எல்லாத்தையும் அங்கே சொல்லிட்டு அங்க போலீஸ் படையையே கூப்பிட்டு சம்பவ இடத்துல இருந்து ரோஸையும் காப்பாத்தி அங்க புதைச்சிருக்கிற மைக்கேலோட எலும்பு கூடையும் தோண்டி எடுக்கிறாங்க. அப்ப இந்த ஷோபாக்கு ஒரு கை குழந்தை இருந்ததே, அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆலன் போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் சொத்தை அனுபவிக்க நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு சொல்லிதான் அந்த வயசுலயும் அவங்க வேணும்னே பிளான் பண்ணி அதை பெத்துக்கிட்டதாகவும் அங்க நம்ம ஹீரோ சொல்றாரு.
வந்து அங்க இவங்க 2 பேரையுமே கைது பண்ணிட்டு போக அப்படி நம்ம ஷோபா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க பொண்ணை பார்த்து ஒரு மாதிரி பயங்கரமா முறைக்கிறாங்க. நம்ம வளர்த்த அம்மாவே நம்மள இப்படி முறைக்கிறாங்களேன்னு சொல்லி அங்க அந்த பொண்ணும் பயப்பட அப்ப அந்த பொண்ணு முன்னாடி வந்து அது வரைக்கும் சந்தேகத்தோட பார்த்துட்டு இருந்த ஜெரி நிக்கிறாரு. இப்ப ஜெரி நம்ம ரோஸுக்கு ஒரு பாதுகாவலன் மாதிரியும் ஒரு அண்ணன் மாதிரியும் தெரிய அதுக்கப்புறம் ஜெரியோட அரவணைப்புல நம்ம ரோஸ் வாழ்ற மாதிரி இந்த சீரீஸ் முடியுதுங்க. ரொம்ப ரொம்ப எக்ஸலண்டான ட்விஸ்டடான கிளைமேக்ஸ். நான் ரொம்ப ஷார்ட்டா தாங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். கண்டிப்பா இதை நீங்க சீரீஸா ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு வேற ஒரு அனுபவத்தை இது கொடுக்கும். அதை ப்ரமோட் பண்ணதுக்கு தான் இந்த வீடியோவே. அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.